எங்கள் மோலாவில் கிட்டு வந்துங்க ஒரு 28 கிட்டு தரோம். யூஸ்வலாக எல்லாம் தரதான். அதே மாதிரி வெரிஃபிகேஷன் டீம். எங்கள் பள்ளியுடைய பேர் இல்முன் நாஃபியா, ஏரியா வந்து வள்ளிமை நகருங்க. இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் நாங்கள் பண்ண கேம்ப் வந்துங்க, சைக்காலஜி கேம்ப் வந்து 2 பண்ணோம். 2மே வந்து பெண்களுக்கு உண்டானது. ஒன்று வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இன்னொன்று வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பிளட் டொனேஷன் கேம்ப் ஒன்று நடத்தினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டு வந்து மங்களம் ஸ்கூலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் எடுத்தோம். கேர்ள்ஸ் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல். அது கேட்குறீங்களா? மன்னிக்கணும். இந்த மாதம் ஃபஸ்ட்டு வந்து சைக்காலஜி கேம்ப் வந்து 2 நடத்தினோம். ஒன்று வந்து ஒர்க்கிங் உமன்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், செகண்ட் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் ஒன்று நடத்தினோம். அதுக்கப்புறம் வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் ஒன்று நடத்தினோம். அதுக்கப்புறமா மங்களம் ஸ்கூல் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணோம். அதில் வந்து ஒரு 4 கிட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 60-70 குழந்தைங்க பேர் தேர்ந்தெடுத்தோம். 4 கிட்டு கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா ஆகஸ்ட் மிட்லேயே நடுவுலேயே பார்த்தீங்கன்னா 20 குழந்தைங்க வந்து கிட்டு கொடுத்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 31 குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷனோட கிட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐக்கிய ஜமாத் எல்லா பள்ளியிலையுமே தரதான். அது ஒரு 5 ஸ்டூடெண்ட் இல்லைனா 7 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறது அதுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே எங்கள் மொஹல்லாவில் வந்து பெண்களுக்கு உண்டான ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் ஒன்று நடந்துகிட்ருக்குங்க. ஆண்களுக்குமே நடந்துகிட்ருக்கு. பொதுவாகவே எங்கள் மொஹல்லா கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஒரு மூமியினுடைய ஈமான், ஒரு எம்பவர்மெண்ட், அதிகாரம் அளித்த எல்லாருக்கும் வந்து சோல் பவர், அதுக்கு வந்து ஈமானுடைய பலம் வேணும். மென்டல் பவர், அதுக்கு வந்து ஃபிசிக்கல் பவர். மென்டல் பவருக்கு சைக்காலஜிக்கல் கேம்ப்ஸ் வந்து ரெகுலராக டைம் கேப் பண்ணி நடத்திட்டு இருக்கோம். ஃபிசிக்கல் பவருக்கு வந்து ஒர்க் அவுட்ஸும் ரெகுலராக நடந்துகிட்ருக்கோம். ஈமானுக்கு வந்து மதரசான்ட்டு ஒன்று நடந்துகிட்ருக்கு. இமாம் ஒருத்தர் இருக்காருங்க. எங்கள் மொஹல்லாவில் வந்துங்க ஒரு குறிப்பிட்ட துறைகளை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துங்க ஈமானை பலப்படுத்துறதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. அதனுடைய அமீர் வந்து எங்கள் மொஹல்லாவுடைய இமாமுங்க. அப்புறம் தீன பரம்பரைக்குன்னு ஒரு டீம் இருக்குது. இது நான் பேரளவில் சொல்லலை, இது எல்லாமே ஃப்ளோர் ஒர்க் நடந்துகிட்ருக்கிறது. இதில் வந்து 2 பேர் வந்து பொறுப்பு போட்டிருக்கோம். பப்ளிக் அவேர்னஸ்ன்ட்டு ஒரு டீம் போட்டிருக்கோம். அதுலேயே வந்து ஒரு 2 பேர் வந்து பொறுப்புதாரி போட்டிருக்கோம். ஃபுட் கிட்டுன்ட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் பொதுவாகவே எல்லோரும் போகிற மாதிரி தான் நிர்வாகத்துக்கும் அக்கௌண்ட்ஸுக்கும் வந்து ஒரு டீம் இருக்குங்க. அது மெடிக்கல் அவேர்னஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா ஃப்ளோர் ஒர்க் ஜாஸ்தியாக செய்கிற வந்துங்க அடுத்த தலைமுறையை வந்து இதே மாதிரி வேலைகளை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. யூத் ஃபெடரேஷன் ஒரு டீம் இருக்குது. அது வந்து இப்போது 8th-லேருந்து 12th காலேஜ் படிக்கிற பசங்க பொண்ணுங்க எல்லாமே வந்து ரெகுலராக உள்ளே கொண்டு வரக்கு என்னன்றது அவ்வப்போது வருவாங்க, அவங்களுக்கு நேரத்தை கொடுப்பாங்க, போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கம்யூனிகேஷன் வந்து எங்கள் மொஹல்லாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நடக்கிறது வந்துங்க பெண்களை கொண்டு தான். எங்கள் மொஹல்லாவில் ஆல்ரெடி வந்து ஃபீமேல் டீம் ஒன்று இருக்குது. ஃபீல்டு ஒர்க்குன்னு போகும்போது ஆண்கள் போவாங்க. டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கும்போது வந்து பெண்கள் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க ஒரு 10-11 மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு 12 மணி வரைக்கும் அவங்களுக்கு முன்னாடி ஒர்க் செஞ்சுட்டு போயிடுவாங்க. விமன் எம்பவர்மெண்ட் பொதுவாகவே வந்து ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பெண்களுக்கு உண்டான விஷயத்தை எத்தி வைப்போம். நீங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பெண் தன்னுடைய தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாமே வந்து அந்த மொஹல்லாவில் அவ்வப்போது என்னென்ன தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்துங்க போன மாதம் வந்து நடந்தது. எங்களுடைய எம்எஸ்கேக்கு ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அந்த ஆஃபீஸில் காலையில் 2 மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மதரசாவுடைய ஆஃபீஸாக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு 10:30லேருந்து 12 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு உண்டான ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டுங்கிறது பர்சனல் ட்ரெயினிங்காக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மாதம் வந்து ஒரு பெரிய தொகை கொடுத்து தான் பண்ணுறோம். ஒர்க் அவுட்ஸ் நடக்கிறது எல்லாமே வந்து பாடி பில்டிங் பேஸ் பண்ணிக்கல. பெண்களுக்கு வந்து 30 வயசுக்கு மேலே ஒரு உதாரணத்துக்கு ஒரு டெலிவரி ஆச்சு அப்படின்னா உங்களுடைய யூட்ரஸ் இறங்குறது, உடல் அமைப்பு வந்து மாறுறது, அதில் கூட உபாயங்கள் எல்லாமே 40-45 வயசுக்கு மேலே இன்றைக்கி எல்லாமே வந்து சர்ஜரின்ட்டு ரொம்ப காமன் ஆகிடுச்சு. அது பேசிக்கான ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலே போதும். ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும், அந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. அதே மாதிரி ஆண்களுக்கு மூட்டு வலி, வாயு பிரச்சனை, இது எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து ஒரு இஷாக்கு அப்புறமா ஒர்க் பண்ணுறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இஷாக்கு அப்புறம் வந்து ரெகுலராக அந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து நடந்துகிட்ருக்குங்க. இப்போது அடுத்த மாதம் வந்து செய்யலான்ட்டுங்கிற வந்துங்க இதே மாதிரி மங்களம் ஸ்கூல் எடுத்த மாதிரி முதலிபாளைய ஸ்கூல் ஒன்று, எங்கள் ஏரியாவில் இருக்க மணியாரப்பர் ஸ்கூல் ஒன்று எடுக்கலான்னு இருக்குங்க. அதுக்கப்புறமா எங்கள் எம்எஸ்கே ஆஃபீஸில் வந்துங்க வாரத்தில் 2 நாள் ஒவ்வொரு டாக்டரை கூப்பிட்டு, எங்கள் மொஹல்லாலே டாக்டர்ஸ் இருக்காங்க,
அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு 2 நாள் ஒரு மகரிப்லேருந்து இஷா வரைக்கும் ஃப்ரீயாக வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கலான்ட்டு இருக்கோம். அது இன்ஷால்லா இனி மஷூரா பண்ணிவிட்டு அதை செய்யுங்க இன்ஷால்லா. இது வரைக்கும் நாங்கள் கூப்பிட்டது பண்ணால் எல்லா ஆட்களுமே வந்து வெளியிலேருந்து யாரையுமே கூப்பிடல. நாங்கள் கூப்பிட்டது எல்லாமே இங்கே மொஹல்லாவில் இருக்கிறவங்கள தான். இதுக்கு வந்து நாங்கள் பண்ண ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சென்சஸ் எடுத்தோம். யார் யார் என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தோம். சைக்காலஜி கேம்ப் எடுத்தது எங்கள் மொஹல்லாவில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். அவங்க வந்து பெங்களூரில் எம்எஸ்சி சைக்காலஜி பண்ணிகிட்டு இருக்காங்க, நியூரோ சைக்காலஜி. நம்மளோட மொஹல்லாவை டோட்டலாக அனலைஸ் பண்ணாலே போதும், எது எது எப்படி செய்யணுங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் வந்து இப்போது நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு நாள் வருவோம். வந்தோம்னா இந்த மாதிரி இருக்குது என்ன பிளான் கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு உண்டான உங்களுக்கு அட்வைஸ் தருவாங்க. இந்த கேம்ப் இப்படி நடத்துங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே நடந்துகிட்டு இருக்க விஷயத்தை தாண்டி நீங்கள் எப்போ ரெகுலராக வந்து ஹெட் ஆஃபீஸ் கூட ஜுபேர் ஹாஜியார், சோயப் ஹாஜியார், இப்ராஹிம் ஹாஜியார் இவங்க கூட ரெகுலராக நீங்கள் டச் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஒர்க்கு ரெகுலராக நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம யோசிக்காத சிந்திக்காத விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அதை அப்டேட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. நம்ம மொஹல்லாவுடைய டேட்டாஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம், எம்எஸ்சியில் நடந்துட்டு இருக்க வேலையை நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்குண்டான ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணி இந்த வேலையை நம்ம மொஹல்லாலே செய்ய ஆரம்பிச்சிடலாம்.